சபையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். சபைகள் ஒன்றுபடாமல் கிறிஸ்து இயேசு எத்தனை சபைகளை நிறுவினார், பவுல் எத்தனை சபைகளை நிறுவினார், இந்த நிறுவப்பட்ட சபைகளுக்கு பெயர் என்ன, இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பிள்ளைகளே, இந்த ஜீவ வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் இது பிரயோஜனம் உள்ள ஜீவ வார்த்தைகள். இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்பது மிகவும் அரிது. ஆகவே இந்த சத்தியத்தை முழுவதும் கேளுங்கள், இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்பொழுதுதான் நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கேட்கும்படிக்கு கிடைக்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுவதும் ரெகுலரா பாருங்க, ஒழுங்கா பாருங்க. அப்பதான் இந்த சத்தியத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன, இன்று இருக்கிற சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நிறுவன சபைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, ஏன் இப்படியானது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த வீடியோவை நாம் இந்த சத்தியத்தை அறிவிக்கும் முன்பாக ஜெபித்து சத்தியத்துக்குள் செல்வோம். அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். உங்களுடைய சத்திய வசனத்தை அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் திறந்தருளும். சத்தியத்தின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இன்று இந்த கிருபையின் காலத்திலே, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சபையைத்தான் நிறுவித்தார், ஸ்தாபித்தார் என்றால் ஏன் இன்று பலதரப்பட்ட பெயர்களிலே, பலதரப்பட்ட பல ஆயிரக்கணக்கான பெயர்களிலே, எதற்காக இத்தனை பெயர்களிலே சபைகள் இருக்கிறது? இந்த சபைகள் யாருடைய சபைகள் என்று பார்ப்போமே. ஆனால் இன்று பலதரப்பட்ட பெயர்களிலே சபைகள் இருக்கிறது. பெந்தேகோஸ்தே சபை, சிஎஸ்ஐ சபை, சிஎன்ஐ சபை, இன்னும் ரோம கத்தோலிக்க திருச்சபை, இன்னும் ஏஜி சர்ச், சிலோன் பெந்தேகோஸ்தே சர்ச், இப்படி சொல்லப்போனா சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சபைகள் இருக்கிறது. இது சரிதானா என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். சபை யாருடையது? சபைக்கு ஓனர் யார்? இந்த சபையின் தலைவர் யார்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபைகளையும் வைத்துக் கொண்டு சபைகளுக்கு தலைவர் அவர்தான். அந்த சபையை ஆரம்பித்தவர் ஒரு பெயரில் சபையை ஆரம்பித்திருப்பார், அவருடைய பெயரில் அந்த சபை விளங்கும். இப்போ நீங்க சிஎன்ஐ சர்ச்சுக்கு, சிஎஸ்ஐ சர்ச்சுகளுக்கெல்லாம் சபை யாருன்னு, தலைவர் யாருன்னு கேட்டா அங்க ஒரு எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு தலைவர் இருப்பார். ஆர்ச் பிஷப் போப் இருப்பார். அது ரோம கத்தோலிக்க திருச்சபையிலே அதே மாதிரிதான், ரோமாபுரியிலே இருக்கிற போப் தான் தலைவர். பெந்தேகோஸ்தே சபையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சபை இருக்கும். அந்த சபையை நிறுவியவர் தான் தலைவராக இருப்பார். அவர் ஆட்சி பிரகாரம் தான் அந்த சபை நடத்தப்படும், அவர் சொல் பிரகாரம் தான் நடத்தப்படும். அங்க யாரையுமே கேள்வி கேட்க முடியாது, பேச முடியாது. இப்படி ஒவ்வொரு சபைகளும் அவர்கள் அதிகாரத்தின் கீழ் கட்டுப்பட்டு இருந்து இன்னைக்கு நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து அப்படிங்கிறது குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயின் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமேயானால் வாசிப்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்கே
அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். இங்கே என் சபையை கட்டுவேன். யாரு சொல்லுகிறார்? கிறிஸ்து. இந்த உலகத்திலே கட்டப்பட்டிருக்கிற எல்லா சபைகளும் கிறிஸ்துவனுடைய சபை. எங்கே இருந்தாலும் என் சபையை கட்டுவேன் என்று தான் சொல்லி இருக்கிறாரே தவிர வேறு எந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லவில்லை. தேவ பிள்ளைகளே, இங்கே பேதுரு கிட்ட சொல்றார், என் சபையை உன் மூலமாக கட்டுவேன். அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? சபைக்கு நீ தலைவர் அல்ல. முதல்ல வார்னிங் போடுறாரு, சபை உன்னுடையது அல்ல, நீ ஒரு பணிவிடைக்காரனாக தான் அங்க இருக்க முடியும். சபை எனக்குள்ளது, என்னுடைய சபை அப்படிங்கிறத திஷ்டாந்தரமாக முன் அறிவித்தார் நமக்கு. இன்றைக்கு பார்த்தோமேயானால் சபைகள் யாருடையது என்றால், இந்த சபை யாருடைய சபை என்றால், அந்த சபையை ஒருவர் ஆரம்பித்து இருப்பார் ஒரு பெயரை வச்சு, அவருடைய பெயரை சொல்லித்தான் பொதுவாக நாம் சொல்லுவோம். சொல்ல போனால் நிறைய பேர் யாரையும் பெயரை குறித்து நம்ம சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். நீங்க யார்கிட்ட கேட்டாலும் நீ எந்த சபைக்கு போற அப்படின்னா, இன்னார் சபைக்கு நான் போகிறேன் அப்படிதான் சொல்வார்கள் தவிர நான் கிறிஸ்துவின் சபைக்கு போகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சபைக்கு ஒருவரும் சொல்ல மாட்டார். எந்த சபை எடுத்துட்டாலும் அப்படிதான். எந்த சபைக்கு போயிட்டு இருக்கா? நான் சிஎஸ்ஐ சபைக்கு போயிட்டு இருக்கேன். நீ எந்த சபைக்கு போயிட்டு இருக்கா? நான் ஆர்சி சபைக்கு போயிட்டு இருக்கேன். நீ எந்த சபைக்கு? பெந்தகோஸ்தே சபைக்கு போயிட்டு. இப்படித்தான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கெட்டு போய் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் மனிதனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து மனிதனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை எல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், சபைக்கு துன்பம் வரும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி இருக்கிறார். சபைகளுக்கு எப்படிப்பட்ட இன்னைக்கு துன்பம் வந்திருக்கு அப்படின்னா, ஆளுக்கு ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு இந்த சபை எனது சபை எனது சபை என்று சொல்லி தவறான உபதேசத்திற்குள்ளே ஜனங்களை நடத்தி என்ன செய்கிறார்கள்? அவர்களை உலகத்தை விட்டு கிறிஸ்து பிரித்து கிறிஸ்துவின் சரீரத்தில் சேர்த்தாரோ அதை திரும்பவும் உலகத்திற்குள் கொண்டு சேர்க்கிற ஒரு காரியமாக மாறிவிட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ரோமரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிப்போமையானால், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்ப இந்த பூமியிலே 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே நிறுவப்பட்ட சபைகள் கிறிஸ்துவால் நிறுவப்பட்டது. அந்த சபைகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆகவே அந்த சபைக்கு பெயர் கிறிஸ்துவின் சபை என்று இருந்தது. அப்ப இன்னைக்கும் அதே கிறிஸ்து அப்படியே தான் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கித்தபடினாலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றும் நாம் கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சபைகள் என்ன பெயர்கள் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துதான் இந்த சபைக்கு தலைவர். மற்ற எல்லோருமே பணிவிடைக்காரர்களாக அந்த பணிவிடையை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து பணிவிடை செய்கிற பணிவிடைக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பெயரை வைத்து இந்த சபை பேரு, அதாவது அந்த சபையினுடைய தலை சொல்றது அந்த ஹெட்லைன்ல பேர் அப்படி இருக்காது. ஆனா நீங்க கேட்டா ஏதோ ஒரு பேர் இருக்கும். ஆனா கேட்டா இவருடைய சபை, கில்கால் சபை, வித்தியல் சபை, பெந்தகோஸ்தே சபை, இன்னும் பலதரப்பட்ட பெயர்களில் இருந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து இருக்கிறது. கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர் இருந்து எழுந்த முதல் பேருமானவர்.
சரீரமாகிய சபைக்கு அவர்தான் தலைவர். பாருங்க, இந்த சரீரம், என்னுடைய சரீரம் இருக்கிறது, என்னுடைய தலை இருக்கிறது. என்னுடைய சரீரத்தை, இந்த தலையை தூர எடுத்துட்டா இந்த சரீரத்தை யாராலும் அடையாளம் சொல்ல முடியாது. இந்த தலையை வைத்துத்தான் சரீரத்தை நாம் அடையாளம் சொல்ல முடிகிறது. அப்படிதானா? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தின் நம்ம எல்லோரும் அவயங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தலை யாராக இருக்கிறார்? கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறோம். அப்ப தலை யாராக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களாக நாம் காணப்படுகிறோம். அது எந்த சபையின் ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பிஷப், போப் யாராக இருந்தாலும், சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்கள் எல்லோருமே சரி சமமாக ஈக்குவல் பவர் உள்ளவர்கள் தான். இதுல உயர்வு தாழ்வு அதிகார வர்க்கங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் இன்று பார்த்தோமேயானால், இவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார், அவருக்கு கீழ் இவர், இவருக்கு கீழ் இவர், இவருக்கு கீழ் இவர், இவருக்கு கீழ் இவர், கடைசியில் விசுவாசி. எல்லாவற்றிலும் மன்னிக்கப்படுகிறவர் யார் என்றால் விசுவாசி. தேவ பிள்ளைகளை ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அழகாக சொல்லப்பட்ட சபையாகிய சரீரத்திற்கு தலைவர் இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் சபை. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் சபைக்கு தலைவர் யாருன்னா அவர் தான். அவருடைய சரீரத்திற்கு அவருடைய தலை தான் இருக்க முடியும். இப்ப என்னுடைய சரீரத்திற்கு என்னுடைய தலை இருக்கிறது, இது இன்னாருடைய உடல். இன்னொரு மனிதனுக்கு இன்னும் அவருடைய உடலுக்கு அவருக்குரிய தலை இருக்கிறது, அந்த தலையை வைத்து இன்னாருடைய உடல் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் தலைவர் கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம்? மனித தலைகள் இருக்கிறது. எபேசியரின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷரும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அப்போ இந்த சபை முழுவதையும் பாதுகாப்பதற்கு, விடுதலை செய்வதற்கு, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலையாக்குவதற்கு அவர்தான் தலையாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமேயானால், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாகும்படிக்கு அப்படி செய்தார். கிறிஸ்து தலையாக இருந்து சரீரம், அவருடைய சரீரத்தை அவயமாக நாம் இருப்போமேயானால், நாம் கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாகவும் இருக்கிறீர்கள் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தனித்தனியாக கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயமாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும். அப்போ சரீரம் கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தால் தலை எதாதான் இருக்கணும்? கிறிஸ்துவின் தலையாக தான் இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளையும் நிறுவனவர்கள் பெயரை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு சில பெயர்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசி சபை கிபி 666 ரோமாபுரியிலே நிறுவப்பட்டது. 3ஆம் போனிபாஸ் என்பவரால் நிறுவப்பட்டுச்சு. யெகோவா சாட்சிகள் பெனிசிலியாவிலே நிறுவப்பட்டது கிபி 1874ஆம் ஆண்டு டி சார்லஸ் எஸ்லஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. லூத்தரன் சபை மார்ட்டின் லூத்தரால் நிறுவப்பட்டது 1530. மார்மன் சபை என்று ஒன்று இருக்கிறது, அது கிபி 1830ஆம் ஆண்டு ஜோசப் ஸ்மித் என்பவரால் நிறுவப்பட்டது.
இப்படியாக சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தே, சிபிஎம், டிபிஎம், இப்படி ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு மனிதர்களால் நிறுவப்பட்ட சபைகள். அப்ப இந்த சபைக்கு தலை யார் தான்? அவராதான் இருக்கிறார். அவர் ஒரு பெயரை வைத்துக் கொண்டு, அவர் ஒரு சபையை நிறுவிக்கொண்டு, அவர் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அது சரியா? ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவோம், மனிதனுக்கு கீழ்ப்படிய தேவையே இல்லை. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஒரு காரியத்தை பார்ப்போமே என்றால், தேவன் சொல்லுகிறார் இந்த உலகம் பைத்தியம் என்று. மனிதன் சொல்லுகிறான் சிலுவையின் உபதேசம் பைத்தியம் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, கெட்டு போகிறவனுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாகத்தான் தோன்றும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவனுடைய பலன். நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயமாக இருப்போமே, ஆனால் நமக்குள்ள இன்னைக்கு பிரிவினைகள் இருந்து கூட பாருங்க. ரோம கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர்கள் மற்ற சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தே, லூத்தரன், டிபிஎம், சிபிஎம் இவர்களோடு ஐக்கியமாக இருப்பதில்லை. இவர்களை வெறுப்பார்கள். இவர்கள் வேறு, நாங்கள் வேறு என்று. சிஎன்ஐ, சிஎஸ்ஐ சபைகளில் உள்ளவர்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்னும் ரோம கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர்கள், இன்னும் ஒரு சில யெகோவா விட்னஸ், இப்படிப்பட்டவர்களை வெறுப்பார்கள். பெந்தேகோஸ்தே சபையில் உள்ளவர்களை பார்த்தேன்னா பெந்தேகோஸ்தேயர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள், மற்ற யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் தான் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுவார்கள். இத்தனை பிரிவுகளை வைத்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் இன்னைக்கு பிரிந்து ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நாமே நமக்கு ஓநாயாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சபையை, கிறிஸ்துவின் சரீரத்தை என்ன பண்றோம்? கை வேற, கால் வேற, அப்படிதானே? இப்படி ஒவ்வொரு பாட்டாக தனித்தனியா பிச்சு கொண்டு போயிடுறாங்க. எப்படி? கிறிஸ்து ஆரம்பித்த சபைதான் புதிய ஏற்பாட்டு 1ஆம் நூற்றாண்டு நாட்களிலே இருந்த சபை. அதைத்தான் சொல்லுவோம், ரோமர் 16:16 நீங்க வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள், கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், கிறிஸ்துவனுடைய வசனத்தை போதித்தார்கள். கிறிஸ்து வருவார் என்று தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கிறிஸ்து எப்பொழுது வருவார், எப்படி வருவார் என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கிறிஸ்து வந்து விட்டார் என்பதை உறுதி செய்த அப்போஸ்தலர்கள் போய் ஊரெல்லாம் என்ன செய்தார்கள்? நாடு நாடாக போய், ஊர் ஊராக போய் கிறிஸ்துவை பிரசங்கித்தபடினாலே கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு என்று பெயர் சூட்டப்பட்டு அது கிறிஸ்தவர்களாகவே வந்தது. சபைகளும் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருந்தது. கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருந்தார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் சபையை கைவேறா பிரிச்சுட்டு போய் ரோம கத்தோலிக்க திருச்சபைக்காரர் வச்சிருக்கிறார்கள். இன்னொரு கையா பிரிச்சுட்டு போய் சிஎன்ஐ, சிஎஸ்ஐ காரர் வச்சிருக்கார்கள். இன்னும் ஒரு உறுப்பை பிரிச்சுட்டு போய் யார் வச்சிருக்கா? பெந்தேகோஸ்தே, அதாவது டினாமினேஷன் சபைகள் வைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பெயர்களையும் அவர்கள் பிரித்து, அதாவது சரீரத்தோடு இணைந்து இருக்கவில்லை, கிறிஸ்துவினுடைய தலையோடு சரீரம் இணைந்து இருந்தால்தான் அது கிறிஸ்தவம். இன்னைக்கு தனித்தனியா பிச்சுட்டு போயிட்டு, அதனாலதான் இன்னைக்கு சபைக்கு துன்பம், ஒற்றுமை இல்லை. ஒரு சபைக்கு துன்பம் என்றால் இன்னொரு சபை பார்த்து சிரிக்கிறது, கை கொட்டி சிரிக்கிறது, அந்த அளவுக்கு ஆகி போய்விட்டது. சகோதர அன்பு எங்க போச்சு? ஒற்றுமை எங்க போச்சு? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு திருச்சபைக்காரர்களும் அந்தந்த திருச்சபையில் உள்ளவர்களை பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள், பேசுகிறார்கள். மற்ற திருச்சபைக்காரர்களை பார்த்தாச்சுன்னா என்னமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால்
ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், சபை என்பது நமக்குரியது அல்ல. நாம் கிறிஸ்துவனுடைய சபையின் சரீரமாகிய கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே ஒரு அங்கமாக இருக்கிறோம். அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் நான் உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செய்தேன் அதிசயம் செய்தேன் என்று சொல்வானே அவன் அதை பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டது. இங்கெல்லாம் அற்புதம் நடக்கு, இன்னைக்கு அடையாளம் நடக்கு, எல்லாம் நடக்குது. ஆனால் சத்தியத்தை கை கொள்ளாமல் கிறிஸ்து அந்த சபைக்கு தலையாக வைக்காதபடிக்கு தலைமை பாஸ்டர் என்று ஒருவர் இருப்பார், தலைமை போதகர் ஐயர், இல்லை தலைமை குருவானவர் என்று இருப்பார். இங்க சபை உங்களுடையதா? எங்க இருந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தீங்க? அவர் தன் சுய இரத்தத்தை சிந்தி இந்த சபையை அவர் சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். இந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யம். வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால், சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணினால்தான் அவன் முடிசூட்டப்படுவான். அப்போ இன்றைக்கு நாம் வேதத்தை வைத்துக் கொண்டு போதிக்கிறோம், பேசுகிறோம். அந்த வேதத்தின்படி வாழ்ந்து அந்த வேத சட்ட திட்டங்களுக்கு, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் உட்பட்டு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால்தான் நமக்கு முடிசூட்டப்பட முடியும். இந்த உலகத்திலேயே சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும், முடிசூட்ட முடியும். உலகத்தை குறித்தே இப்படி இருக்கும்போது தேவன் அவருடைய சட்ட திட்டங்களை நமக்கு தந்திருப்பாரே, ஆனால் தந்திருக்கிறாரே. அந்த சட்ட திட்டத்தை நாம் மதித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தாதானே நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஒரு விசை யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இன்று பலதரப்பட்ட பிரிவினை அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு சரீரம், அது கிறிஸ்துவுடைய சரீரம். அந்த சரீரத்தை நாம் எல்லோரும் அவயங்களாக இருக்கிறோம். அந்த சரீரத்திற்கு ஒரே ஒரு தலைதான் இருக்க முடியுமே தவிர இந்த 100 தலை 10 தலைலாம் இருக்க முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு தலையாக இருக்கிறது. சபை கிறிஸ்துவுடைய சரீரத்தின் சபை. அந்த சபைக்கு தலைவர் கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு உள்ளவர்களாக, இணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒற்றுமை இல்லை என்றால் என்ன செய்யப்படும்? ஓநாய் கடித்து கிழித்து கொண்டு போய்விடும். ஒற்றுமையாக அந்த மந்தை இருக்குமே ஆனால் ஓநாய் உள்ள நுழைய முடியாது. தேவ பிள்ளைகளே, சத்தியத்திற்கு செவி கொடுப்போம். இன்னைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது? உண்மையிலே நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் தான் இருக்கிறேனா என்பதை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஆராய்ந்து, இன்னும் அதிக வசனம் சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா என்ன ஆயிரும்? நேரமாகிவிடும். ஆகவேதான் இதை சுருக்கமாக சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு பிக்சர் நான் போடுறேன், அந்த பிக்சரை பாருங்க. ஒரு சபை என்றால் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்து யாரு, நாம் எப்படி அந்த சரீரத்தில் அவயமாக இருக்கிறோம் என்கிறதை குறித்ததான ஒரு டிராயிங் படத்தை நான் போட்டு காட்டுறேன். அதுல பாருங்க, தலை கிறிஸ்து, சரீரம், அந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயமாக நாம் இருக்கிறோம். இப்ப என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரத்தின் தலை என்னுடைய தலை தான் இருக்கு. இந்த தலையை தூர எடுத்துட்டு இதுல இன்னொரு தலையை வச்சாச்சுன்னா பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்? அந்த தலை யாருக்கு உரிய தலையோ அந்த தலையினுடைய சரீரம் தான் இது அப்படி சொல்வார்கள், தவிர என்னுடைய சரீரத்தை அதை சொல்ல மாட்டார்கள். நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலையை தூர எடுத்துட்டு இந்த இடத்துல இன்னொரு தலையை ஒட்ட வச்சாச்சுன்னா பார்க்கிறவர்களுக்கு, புதிதாக பார்க்கிற ஒருவருக்கு
கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கிறவர்கள் இல்லாத பார்க்கிறவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த தலையை வைத்து இந்த சரீரத்தை அடையாளம் காட்டுவார்கள். அப்போ நாம் சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருந்தால் இந்த சரீரமாகிய சபைக்கு யார் பேர் தான் இருக்கும்? கிறிஸ்து பேர் தான் இருக்கணும். இப்போ என் சரீரத்திற்கு இந்த தலைக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறது? என்னுடைய பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த சரீரம் என்னுடையது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் சபை, கிறிஸ்துவனுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரத்திற்கு கிறிஸ்துவனுடைய தலை இருந்தால் தானே அது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லப்படும். அந்த இடத்துல வேற ஒரு தலை இருந்தால் அந்த சரீரம் அன்னாருடைய சரீரம் என்று தான் சொல்லப்படும். ஆகவே நாம் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிவோம், கிறிஸ்துவனுடைய சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிவோம். ஏதோ நான் பெயரை வைத்து விட்டேன், இனி எப்படிதான் பெயரை மாற்ற முடியும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உலகத்தை எட்டி பார்க்காதீர்கள். எல்லா சபைகளும் ஒன்றுபட வேண்டும், எல்லா சபைகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் உபதேசத்திற்குள் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு பெயர்கள் தனித்தனியாக இருக்க பிரிவினைகள் பிரிந்துகிட்டே போகுது. சபைகள் ஒண்ணுக்கொண்டு பிரிந்து 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 அவர் இங்கிருந்து ஒரு சபை ஆரம்பிக்கிறார், அவர் அங்கிருந்து ஒரு சபை ஆரம்பிக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் பேச மாட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பு பேச்சுகள். கிறிஸ்து அதற்காகவா ரத்தம் சிந்தி இந்த சபையை மீட்டார்? எத்தனை டினாமினேஷன் சபைகள், எத்தனை திருச்சபைகள் என்று என்ன சொல்றது, ஒரு மேற்றசனங்களை அமைத்துக் கொண்டு இருக்கிற சபைகள். ஒவ்வொருவரிடம் பேசி பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் இணக்கம் இல்லை, ஒருவருக்கு ஒருவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். யார் நீங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு? கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து சரீரத்தின் அவயமாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற அனைவரும் இருப்போமே, ஆனால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். கிறிஸ்து தான் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், சிந்திப்பீர்களே ஆனால், உங்கள் வாழ்க்கையிலே மிக ஒளிமயமான ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நிச்சயமாக இருக்கும். என்னுடைய தலை இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து கமாண்ட் கொடுக்கிறது. அப்படின்னா அப்போ நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருப்போமையானால், கிறிஸ்து நம்முடைய சபைக்கு தலைவராக இருப்பாரையானால், அவர் என்ன செய்வார்? இந்த சபையாகிய நம்மை, ஆண் பெண் அனைவரும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும், கிறிஸ்தவர்கள் அனைவருமே கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள். நம்முடைய அவயம் எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு அது சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய கையில ஒரு சின்ன காயம் பட்டா இந்த உங்க சரீரத்தை, உங்கள் தலைக்கு அது சந்தோஷப்படுமா? அழுவும், கண்ணீர் வெடிக்கும். அப்படிதானே? அப்போ உங்களுடைய சரீரம், கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் நாம் அவயங்களாக இருப்போமேயானால், நமக்கு கிறிஸ்துவே தலை என்று நாம் இருப்போமேயானால், நிச்சயமாக கிறிஸ்து நம்மளை எல்லாவற்றிலும் பாதுகாப்பார். ஆகவே இந்த உபதேசம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். புரியாதவர்களுக்கு புரிய வைங்க. இன்னைக்கு போதிக்கிறவர்கள் கூட இதை புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு சின்ன விஷயம்தான் பார்த்தா. ஆனால் இதை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு பேரை மாத்துக்கப்பா, எல்லாரும் கிறிஸ்துவின் சபையினே பேரை வைங்க. அதே போல யார் கேட்டாலும் இது என்னுடைய சபை அல்ல, இது கிறிஸ்துவின் சபை என்று எல்லா ஊழியக்காரரும் சொல்லணும். இந்த சபைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அட்லீஸ்ட் ஒரு பணிவிடைக்காரன் தான், கிறிஸ்து எனக்கு கொடுத்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பின்பாக இந்த சபை கிறிஸ்து யாரை வைத்து நடத்துகிறாரோ அவரை நடத்துவார் என்று சொல்லட்டும் பார்ப்போம். ஒரு சபைக்காரங்க அவர் மரித்து போனார் என்றால் அவருடைய பிள்ளைகள் நடத்தும், அவர் மரித்து அவர் பிள்ளைகள் தலைமுறையாக அவர்களே அந்த சபையின் தலைவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சபைகளை நீங்கள் இனம் கண்டு கொண்டு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்தின்படி வாழுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மனித உபதேசங்களை உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் உபதேசத்திற்குள்ளே, கிறிஸ்துவனுடைய சத்தியத்திற்குள்ளே வாருங்கள். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். பயபக்தி உள்ள பிள்ளைகளாக வாழுங்கள்.
மனிதனுக்கு பயபக்தியா நம்ம இருக்க தேவையே இல்லை. கிறிஸ்துவுக்கு பயபக்தியாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்று ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண ஆயத்தமாகி இருக்கிறோம். இதை உங்கள் ஊழியக்காரர்களுக்கும் விவரித்து சொல்லுங்கள். நிச்சயமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது. இல்லை என்றால் அதற்கான கணக்கை அவர்கள் தேவனிடத்தில் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனமுள்ளதாக இருக்குமே ஆனால் இதை அநேகருக்கு பகிருங்கள். அவர்களும் கண்டு கேட்டு அதை மகிழட்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இதை இன்னும் ஷார்ட்டா ஸ்வீட்டா அப்படி சொல்லணும் அப்படின்னா அதை குறித்து எனக்கு அப்படி என்ன சொல்ல முடியல. அதனால நான் கொஞ்சம் வீடியோ பெருசா போயிட்டுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லணும் அப்படின்னா. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இதை குறித்து இன்னும் ஷார்ட்டா அழகா ஸ்வீட்டா சொல்ற மாதிரி ஒரு பிக்சரோட உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் திரும்பவும். அது இன்னும் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நாம கேட்கிறதை விட பார்க்கிறதுல ரொம்ப நம்மளுடைய இருதயத்தில் அது பதிந்து விடும். அதனால இதை தெளிவாக நான் உங்களுக்கு போடுறேன், கேளுங்கள், பிரயோஜனப்படுத்துங்கள், மற்றவர்களும் பிரயோஜனப்பட அறிவியுங்கள். எங்களுக்காக, அடியனுக்காக, அடியனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடியனோடு சேர்ந்து சுவிசேஷக பணியிலே பயணத்திலே வேலை செய்கிற பிரதர் ஜேசுதாஸ் பிரதரையும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் தற்சமயம் தாயகம் போயிருக்கிறார். அதனால இந்த சுவிசேஷக பணியிலே தொடர்ந்து எங்களுடன் செயல்பட அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்காகவும் என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எந்த ஒரு காணிக்கையோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு தேவனிடத்திலே நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே சேரும் அளவுக்கு அவரிடத்தில் எதிர்பார்த்து நாங்கள் இந்த பணியை செய்கிறோம். எங்களுடைய சொந்த வருமானத்திலே இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஒரு காணிக்கையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாங்குவதில்லை. நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஜெபத்தில் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியம் தடைபடாதபடிக்கு நடக்க வேண்டும். அதற்காக உடல் ரீதியாகவும் ஆத்தும ரீதியாகவும் மகிழ்ச்சியோடு இந்த பணியை செய்ய எங்களுக்காக ஜெபியுங்கள் தேவனிடத்திலே. கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.